சென்னை வியாசர்பாடி பிவி காலனி பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி ஒருவர் கணவனை இழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மூதாட்டி வீட்டை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது மூதாட்டி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது. போலீசார் விசாரணை செய்ததில் வியாசர்பாடி பிவி காலனி பகுதியைச் சேர்ந்த ரவுடி முரளிகிருஷ்ணன் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றது தெரியவந்துள்ளது. ரவுடி முரளிகிருஷ்ணன் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் 15 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரியவந்துள்ளது. 4 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த முரளிகிருஷ்ணன் போதையில் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று மூதாட்டியை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். மூதாட்டி கூச்சலிட்ட நிலையில் அங்கிருந்த கட்டையால் மூதாட்டியை தாக்கி கொன்றுவிட்டு அங்கிருந்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர் மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகள் இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த கேஸ்ல யார் குற்றவாளி? ஏற்கனவே 2 கொலை கேஸ் இருக்கிற அவன் இவன் குற்றவாளியா இல்ல இவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியில அனுப்பின நீதிபதி குற்றவாளியா? ஒருவேளை நான் அந்த பாட்டியோட சொந்தக்காரனா இருந்தா, சப்போஸ் இது வந்து ஒரு கற்பனையா சொல்றேன், இது வந்து ரியலா நீங்க எடுத்துக்கூடாது. நான் ஒரு கற்பனையா சொல்றேன். இந்த பாட்டியோட மரணத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டு இவனை வெளியில அனுப்பிச்ச அந்த கூறுகட்டவன் தான் இந்த பாட்டி செத்ததுக்கான காரணம். அப்ப குற்றவாளி யாரு? இந்த கொலை பண்ணவனை வெளியில அனுப்பிச்சவன் யாரு? சரி, இப்ப ரியாலிட்டி வரும். 2 கொலை கேஸ் இருக்கிற ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்களே, ஒரு மகன், அப்படிதான் தெய்வ மகன் சொன்னேன். நீங்க அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சது தப்பு இல்லையே. புரியுதா?